ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். காரைக்குடி சைட்லலாம் மீன் குழம்பு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அந்த காரைக்குடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு மீன் எடுத்து அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 3/4 கிலோ அளவு இருக்குது. அதுக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு புளி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியில் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கலைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது கூடவே 3 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கையை வச்சு இந்த மசாலாவை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. சப்போஸ் நம்ம கரைச்சிருக்கிற மசாலா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்குற தண்ணி தான். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால அதோட கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குழம்புக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் இருக்கிற அந்த கனமான பகுதியை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இதில் கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மிக்சிலெலாம் சேர்க்கக்கூடாது, கையை வச்சு நல்லா பிசைஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இதில் இப்போது 30 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முழுசாக சேர்க்க பிடிக்காதுன்னா பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மசாலாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மசாலாவோட அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த மசாலா புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி எதுவுமே உள்ளே போட்டுறாதீங்க, மீன் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி 2 சைடுமே பிடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை லைட்டாக குலுக்கி விட்டாலே மீன் எல்லாமே கரெக்டாக செட்டில் ஆயிரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் எல்லாம் வெந்துருச்சு.
அவ்வளோதான், நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப வித்தியாசமான டேஸ்டான காரைக்குடி மீன் குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.